தங்களுடைய வீடுகளுக்குள் வெள்ள நீர் உட்புகாதவாறு மண்மூட்டைகளை அடுக்கியிருந்தாலும் அதனை மீறி வெள்ளம் செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. சரியான தண்ணி ரோட்டு வீடு ஃபுல்லா வீட்டுக்குள்ள கூட தண்ணி ஏறிடுது. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய பெண்கள் விடுதி 56,732 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இடைத்தங்கள் முகாம்கள் இருக்கக்கூடிய மக்களுக்கான உணவு உடை வசதிகள் என்பன தன்னார்வமாக சில இளைஞர்களால் மோசடிகளில் ஈடுபடுவதாக தெரிய வருகின்றது. மக்களுக்கு உதவ போகின்றோம், பணம் தாருங்கள் என்று சேகரித்து பின்னர் அந்த பணத்தினை மக்களுக்கு கொடுக்காம அவர் நான் நினைக்கிறேன் இந்த கொடிகாமம் கிழக்கு பகுதியை பொறுத்த மட்டில் 180% பகுதி இவ்வாறான வெள்ளக்காடாக காணப்படுகின்றது. அது வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள தாளமுக்கம் காரணமாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் சீரட்ட காலநிலை தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது. இதனால் யாழ் மாவட்டத்தில் 50,732 பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இதுவரை 17,095 குடும்பங்களைச் சேர்ந்த 56,732 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிலே 1,995 குடும்பங்களைச் சேர்ந்த 7,063 பேர் 80 பாதுகாப்பு இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் சீரட்ட காலநிலை காரணமாக 3 வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளதோடு 151 வீடுகள் பகுதிகளவிலே சேதமடைந்துள்ளதாக யாழ்ப்பாணம் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்திருக்கின்றது. யாழ்ப்பாணம் நகர்பகுதி மற்றும் ஏனைய பகுதிகளில் எல்லாம் வெள்ள நீரானது வீடுகளுக்கு உட்புகுந்து பலர் இடம்பெயர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. பல கால்நடைகள் செல்ல பிராணிகள் என்பதெல்லாம் வெள்ளத்திலே தவிப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்போது யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய பெண்கள் விடுதி தற்போது நாங்கள் நிற்கின்ற பகுதி சிவனம்மன் கோயிலடி. நல்லூர் பின்வீதியில் அமைந்துள்ள சிவனம்மன் கோயிலடி பகுதி முற்றாக வெள்ளத்தில் மூழ்கி இருக்கின்றது. பல வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. போக்குவரத்துகளும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. பலர் தங்களுடைய வீடுகளுக்குள் வெள்ள நீர் உட்புகாதவாறு மண்மூட்டைகளை அடுக்கியிருந்தாலும் அதனை மீறி வெள்ளம் செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இதுவும் ஒரு சிவனம்மன் கோயில் அடியில் இருக்கக்கூடிய வீடு தான். இதுக்குள்ள வந்து குளம் ஒன்று இருக்குது, பறவை குளம் என்று சொல்ற அந்த குளம் இருக்கு. அந்த குளம் முட்டி தான் அந்த வெள்ள நீரெல்லாம் வெளியில் அப்படியே வீடுகளுக்குள்ள எல்லாம் பூந்திருக்கு.
மழையும் குறையிற பாடியில் தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கு. இதனால் வெள்ள நீர் உயரக்கூடிய அபாயம் இருக்கிறது. எப்போது நாங்கள் நல்லூர் பின்வீதியில் நிற்கிறோம். நல்லூர் ஆலயத்தை சூழ வெள்ளப்பெருக்கு காணப்படுகிறது. போய் பார்ப்போம் அங்காலயம் எப்படி இருக்குது. தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் இடம்பெயர்ந்து போயினும், சிலர் வந்து நல்ல யாதினத்தில் இருக்கணும், அதுபோல் சில பாடசாலைகள் எல்லாம் இருக்கணும்.
இது வந்து நல்லூர் பின்வீதியில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் பகுதி. நல்லூர் சிவன் கோயிலுக்கு முன்னே இருக்கக்கூடிய புடவை கடை பாருங்கள், அதுக்குள்ளே இந்த வெள்ளம் போக போகுது. இது வந்து நல்லூர் போஸ்ட் ஆஃபீஸ் பாருங்கள், அதுக்குள்ளே தண்ணி போக போகுது. இது வந்து யாழ்ப்பாணம் மாநகர சபையினுடைய சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை பாருங்கள், அதுவும் வெள்ளத்தில் மூடிட்டு எல்லாம் வெள்ளம் அடித்து கொண்டு போகுது. இப்போது நாங்கள் தென்மராட்சியின் கிழக்கு பிரதேசமான கொடிகாமம் மத்தி பகுதியில் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். நான் நினைக்கிறேன் இந்த கொடிகாமம் கிழக்கு பகுதியை பொறுத்த மட்டில் 180% பகுதி இவ்வாறான வெள்ளக்காடாக காணப்படுகின்றது. அதிகமான மக்களது வீடுகளுக்குள்ளே இந்த மழைநீர் வெள்ளம் பூந்து இருக்கின்றது. அவர்கள் பாடசாலை கொடிகாமத்தை அண்டிய பிரதேசங்கள் கெட்பேலி, தமசுகுளம், வடக்கு மிரிசில் போன்ற இடங்கள் பாடசாலைகளில் தற்போது விடப்பட்டு பராமரித்து கொண்டிருக்கிறார்கள். அதே வகையில் உண்மையில் இது காலகாலமாக இந்த பகுதியில் வெள்ளங்கள் அதிகரித்து நிற்கிற நிலைமை எல்லா அதிகாரிகளுக்கும் மாவட்ட செயலகம் முதல் கொண்டு எல்லாருக்கும் தெரியும். தெரிந்த வகையிலும் இந்த அனர்த்தம் நிகழப்போகின்றது என்ற விஷயம் கூட 2 நாட்களுக்கு முன்னரே தெரிந்திருந்தும் இவ்வாறான நிலைமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் இந்த அதிகாரிகள் சரியாக இந்த இடங்களிலிருந்து நீரோடி கடலை அடையக்கூடிய பிரதேசத்துக்கு எந்த விதமான வாய்க்கால்களும் சீராக்கப்படவில்லை என்பதும் மிக கவலைக்கிடமான விடயம். இதில் பாதிக்கக்கூடியவர்கள் இந்த பிரதேசத்தைச் சேர்ந்த மக்கள், வயல் நிலங்கள் எல்லாமே பாதிப்படைந்து விட்டது. அந்த வகையில் மக்களிடம் இருக்கக்கூடிய இப்போதைய நிலைமை மிக வறுமை, கையேந்துகின்ற நிலைமைக்கு தான் தள்ளப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் கணக்க அரசு அலுவலகங்களூடாகவும் தனியாரூடாகவும் கணக்க பொருட்கள் மக்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. சமைத்த உணவாகவும் பல அன்பர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதே போல உலர்ணவர்களையும் வழங்குறதுக்கு தயாராக கொண்டிருக்கின்றார்கள். அதுகள் வழங்கும் போதுமே எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் அதிகாரிகளோட கலந்து ஆலோசித்து இந்த நலன் விரும்பிகளாக இருக்கலாம், இல்லாட்டி அரசியல் நிறுவனங்களாக இருக்கலாம், எல்லா மக்களுக்கும் பாதிக்கப்பட்ட எல்லா மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த பொருட்களை வழங்குறதுக்கு எல்லாரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டு நிற்கின்றேன். எதிர்காலத்திலேயாவது இனி வரும் காலத்திலேயாவது இந்த வெள்ளம் இந்த பகுதியிலிருந்து கடலை சென்று விடக்கூடிய வகையில் பாரிய வாய்க்கால்களோ அல்லது பாரிய கால்வாய்களோ அமைத்து இந்த நீரை வெளியேற்றி தருமாறு எல்லாரையும் நாங்கள் மிக விநியோகமாக கேட்டு நிற்கிறோம். என்னென்னா நாங்கள் அது திருநாகரசு வித்தியாசத்தில் இருக்கலாம். திருநாகரசு ஆத்தாக்கா பாடசாலையில் சரியான தண்ணி ரோட்டு வீடு ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே கூட தண்ணி ஏறிட்டுது. அப்போ அந்த காரணமாக நாங்கள் இங்கே வந்து இருக்கிறோம், இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிறோம். ஒரு தீர்வு இல்லை. ஒரு பெரியவினம் அரசியல்வாதிகளாக வேண்டெல்லாம் பெரியனம் ஒரு முடிவில்லை. எங்களுக்கு ஒரு முடிவு ஒன்று எடுத்துட மாட்டோம். நாங்கள் இதுக்கு இந்த ஒன்று சாப்பிட்டு மட்டும் போதாது, சாப்பாடெல்லாம் தெரியணும். மக்கள் கடைக்காரர் வர்த்தக சங்கம் அது இதெல்லாம் உதவி செய்யுது அந்த எங்களுக்கு இல்லைன்னு சொல்லல நாங்கள். ஆனால் இந்த பிரச்சனை சரியான தண்ணியாக இருக்குது. அந்த தண்ணியை கடத்தி ஏதோ ஒரு வழியை உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள். யாழ்ப்பாணத்தில் 80 இடைத்தங்கள் முகாமில் மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கணும். அதே மாதிரி இது ஒரு இடைத்தங்கள் முகாம். இங்கே போய் பார்ப்போம் எப்படி மக்களுக்கான வசதிகள் இருக்குது, என்னென்ன ஏற்பாடுகள் இருக்குன்னு சொல்லி உள்ளே போய் பார்ப்போம்.
அங்கே தங்கப்பட்டு அவங்க அந்த செக் பண்ண பார்க்க வரோம் டாக்டர். சரி நானும் பேர் நன்றேன். இடைத்தங்கள் முகாம்களுக்கு ஆம்புலன்ஸ் வண்டி மூலம் சிலர் அழைத்து வரப்படுகிறார். தூர இடங்களில் இருந்தார்கள் அழைத்து வரப்படினம். இடைத்தங்கள் முகாமில் இருக்கக்கூடிய மக்களுக்கான மருத்துவ பரிசோதனைகளும் தற்போது இடம்பெற்று வருகின்றது. பலர் தன்னார்வமாக இந்த முகாம்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அடிப்படை உணவு வசதிகள் மருத்துவ வசதிகளை முன்வந்து செய்து வருகிறார்கள். எனினும் சிலர் மோசடிகளில் ஈடுபடுவதாக தெரிய வருகின்றது. மக்களுக்கு உதவ போகின்றோம் பணம் தாருங்கள் என்று சேகரித்து பின்னர் அந்த பணத்தினை மக்களுக்கு கொடுக்காமல் அவர்கள் தங்களுடைய பாக்கெட்டுக்குள் வைத்துக் கொள்ளக்கூடிய துர்ப்பாக்கிய நிலையும் காணப்படுகின்றது. எனவே புலம்பெயர் தமிழர்கள் பணங்களை அனுப்புகின்ற போது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணங்களை சேகரித்து அனுப்புகின்ற போது சரியான முறையிலே அந்த பணம் சென்றடைகின்றதா அந்த மக்களிடம் முழுமையாக சென்றடைகிறதா என்பது தொடர்பிலே ஆராய்வது சால சிறந்தது. அதுகளுக்கு இல்லாம இது கொண்டு வந்து இடைத்தங்கள் முகாம்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கான உணவு உடை வசதிகள் என்பன தன்னார்வமாக சில இளைஞர்களால் மேற்கொள்வதை காணக்கூடிய இருக்கின்றது. உண்மையில் அவர்களை பாராட்டியாக வேண்டும். மற்றது இப்போ நான் போய் சேராளோட இங்கோட கம்ப்ளைண்ட் பண்ண நான் சொல்லிக்காம வந்து இப்போ உரிய சாப்பாடு வந்து அந்த கொடுத்தா மனத்தில் அந்த